السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونظيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. فقد قال تبارك وتعالى في قرآن المجيد والفرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تبارك وتعالى في موضع آخر: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تبارك وتعالى في موضع آخر: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الإخوة، أوصيكم وإياي أولا بتقوى الله. எல்லா புகழும் அல்லாஹுக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் நம் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் ஜுல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப நாட்களில் இருக்கிறோம். அதிலும் மிகவும் முக்கியமாக ஜுமா எனும் கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த மாதத்தில் இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக, அங்கீகரிப்பானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை பற்றி கூறும்போது பலவிதமான அமல்கள், செயல்பாடுகள் சிறப்பித்து சலாஹித்து கூறியிருக்கிறான். இதில் செய்யக்கூடிய அமல்களுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்தி கூறியிருக்கிறான். அது மட்டுமில்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சில இடங்களில் குர்ஆனில் கூறும்போது இந்த மாதம், இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய சில செயல்பாடுகள், அதிலும் குறிப்பாக குர்பானி, ஹஜ்ஜு அல்லது மற்ற செயல்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த செயல்களை குறிப்பிட்டு காட்டும்போது இந்த மனித சமூகத்திற்கு மிகவும் முக்கியமாக பயன் தரக்கூடிய விஷயங்களை குறிப்பிட்டு காமிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை மேம்படுத்துவதற்காக பலவிதமான செயல்பாடுகளை அவனுடைய மனதில், அவனுடைய உள்ளத்தில் ஆளுமை உருவாக்குவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமான சட்டங்களை கூறியிருக்கிறார். அந்த சட்டங்களை நம்ம அன்றாட செஞ்சுட்டு வரோம். அதில் இருக்கக்கூடிய பலவிதமான அந்த சட்டங்களை செயல்படுத்தும் போது அல்லாஹ்வை ஒருமுனை நிறுத்தி அல்லாஹுக்காக மட்டுமே செயல்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த சட்டங்களை நாம் செயல்படுத்தும் போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் கவனம் கொள்ள வேண்டும். அதிலும் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன, நம்ம எதை படிச்சுக்கிறோம், இதன் மூலமாக நாம் அல்லாஹ் எதை கற்றுத்தரான் நமக்கு, இதன் மூலமாக கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் என்னன்னு சொல்லக்கூடிய அந்த பாடங்களை கற்றுக்கொள்ளாமலே இன்னைக்கு பெரும்பாலான முஸ்லிம்கள், பெரும்பாலான நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அன்றாட செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் போன்றே இந்த காரியங்களையும் செய்து கொண்டு போகிறாங்க. நம்ம அன்றாட எப்படி தொழுகிறோமோ அந்த அன்றாட தொழுகிற மாதிரி ஒரு செயல்பாடு மாதிரி செஞ்சுட்டு போகிறோம். ஆனால்
அந்த செயல்பாடை உயர்த்தி செய்ய வேண்டியது, ஒவ்வொரு தொழுகையும் உள்ளச்சத்தோடு உணர்ந்து தொழுகுவது நம்ம மீது கடமையாக இருக்குது. அதை செய்து கொண்டே இருக்கணும். அதோட அதைவிட முக்கியம், இந்த நாட்களில் வரக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தையும் நம்ம உணர்ந்து செய்ய வேண்டும். குர்பானி கொடுக்குறோன்னு சொன்னால் அந்த குர்பானி மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமான நன்மைகள் நமக்கு வச்சிருக்கான். பலவிதமான ஆற்றல்கள், பலவிதமான ஆளுமைகளை நமக்கு உருவாக்குவதற்காக அல்லாஹ் நாடி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஒரு மிக முக்கியமான செயல்பாடுகள் அல்லாஹ் நமக்கு கட்டளை தந்திருக்கிறான். இதை செய்யுங்கன்னு சொல்லும் போது நம்ம அதை செய்கிறோம், அதுக்கு மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக அது நம்ம செய்கிறோம். அல்லாஹுக்கு கீழ்ப்படி இருந்து ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடு நம்ம செஞ்சு காமிக்கிறோம். ஆனால் அந்த செயல்முறைகளை செய்யும் போது நம்ம சில விஷயங்களை உணர்ந்து செய்யணும். உள்ளட்சத்தோடு உணரும் போது இன்னும் பல விதமான அந்த செயல்பாடுகள் என்ன செய்யும்னு சொன்னால், அது சலாஹித்து இன்னும் கூடுதலான ஒரு சிறப்பை அடைவதற்கும் அதை மெய்மைப்படுத்துவதற்கும் வழிவகுக்கும். அந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த செயல்பாடுகளை கூறும்போது முதன்மையாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இந்த பாடங்கள் கற்றுத்தரக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இஹ்லாஸ் என்ற ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது முதன்மையான நோக்கம். முதன்மையான நோக்கம் என்ன? இஹ்லாஸை கற்றுக்கொள்ள வேண்டும். இஹ்லாஸ்னா என்ன? உள்ள தூய்மை என்று சொல்லுவோம். அதாவது என்ன, மாற்று ஒரு வாதத்தில் சொல்லணும்னு கலப்படம் இல்லாமல் இருக்கணும். கலப்படம் இல்லாமல் இருந்த உள்ளத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உள்ளம் வேணும்னு சொல்கிறான். நம்ம யாருக்காகவும் எதற்காகவும் பார்க்கக்கூடாது, மற்ற ஆதாயத்திற்காக பார்க்கக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய நோக்கம். நீங்கள் எந்த செயல் செய்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை செய்வதற்காக முயன்றாலும் சரி, அல்லாஹ்வை நோக்கியே செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்காக மட்டுமே செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும்தான் நீங்கள் பெறுவதற்காக முயல வேண்டும் என்பதை அல்லாஹ் நாடுகிறான். முதன்மையாக இருக்கக்கூடிய விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை தெளிவாக சொல்லும்போது சூரத்துல் அன்ஆம்ல 162வது வசனத்தில் சொல்றான், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், குல், நீ கூறுவீராக. ஒவ்வொரு மனுஷனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க சொல்லுங்க, இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, ஒனுசுக்கி, நான் அர்த்து பலியிடக்கூடிய குர்பானி என்பது, ஒ மஹ்யாயா, நான் வாழ்வதும் நான் மரணிப்பதும், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தில் இருக்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய அகிலத்தையே பராமரிக்கக்கூடிய அல்லாஹுக்கு மட்டும்தான் என்ற அந்த வார்த்தையை சொல்லுங்க, அந்த விஷயத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம யாதற்காக செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம் சொல்லக்கூடிய அந்த உணர்வு இல்லாமல் நம்ம அதை செய்யும் போது அதோடைய வேல்யூ என்பது இருக்காது. இஹ்லாஸ் என்பது மிக முக்கியமானது. ஒவ்வொரு விஷயத்திலும் நிய்யத் என்பது தெளிவாக இருக்க வேண்டும். உள்ள தூய்மையோடு நம்ம செயல்படணும். நான் இவனுக்காக சொல்கிறேன், அவங்க செஞ்சாங்க, நான் இதுக்காக செஞ்சேன், மக்கள் சமுதாயத்தில் இன்னைக்கு குர்பானி கொடுக்கறது ஒரு வளமையாக ஆயிடுச்சு, அதனால என்னுடைய பேர் நான் இது இருக்கிறதுனால நான் செஞ்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பேரை சம்பாதிப்பதற்காக, புகழை சம்பாதிப்பதற்காக இருக்கவே கூடாது. அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக, அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக மட்டுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனங்கள் மூலமாக தெளிவாக சொல்லிவிட்டாரே, அந்த வசனங்களை கண்ணியப்படுத்துவதற்காக மட்டுமே நம்மளுடைய நோக்கங்கள் இருக்க வேண்டும். அந்த நோக்கங்கள் தெளிவாக இருக்கும்போது தான் நம்மளுடைய குர்பானியோடைய அந்தஸ்துகளும் உயர்த்தப்படும், அந்த நோக்கங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூர்த்தி செய்வார். இரண்டாவதாக, இந்த குர்பானி செய்வதாக இருந்தாலும் அந்த மற்ற செயல்பாடுகள் செய்யும் போதும் நம்ம மேல் நோக்கி இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், லா யனாலுல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஹுஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லும்போது சொல்றான், நீங்க அறுத்து பலியிடக்கூடிய அந்த இறைச்சி இருக்குல்ல, அந்த கறி இருக்க, அது கிடையாது. மாறாக அதுல இருக்கக்கூடிய எந்த விஷயம் இருந்தாலும் சரி, அது எதுவுமே வேண்டாம். அல்லாஹ்க்கு எது தேவை தெரியுமா? அதில் இருக்கக்கூடிய ரத்தம், அதில் இருக்கக்கூடிய முடிகள், எது இருந்தாலும் சரி, அதுக்கு அல்லாஹ் தஆலா அதுக்கும் தேவையில்லாதவன். அல்லாஹ் தேவையில்லாத ஒரு விஷயம் சொல்லி ஆரம்பத்தில் சொல்லிட்டு, அல்லாஹ்வுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? உங்களுடைய இறையச்சம், உள்ளத்தில் இருக்கக்கூடிய பயம், தக்வான்னு சொல்லக்கூடிய அல்லாஹ்வை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். தக்வான்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கணும். தக்வானா என்ன? நாம நல்ல அமல்கள் செய்யும் போது அல்லாஹ்வை முன்னாடி நிறுத்தி நம்ம செய்யக்கூடியது. அல்லாஹ் எங்களை பார்த்துட்டு இருக்கான்,
சொல்லக்கூடிய விஷயத்துல இருக்கணும். இல்ல நாம அல்லாஹ்வை பார்க்கிறோம், நம்ம அல்லாஹ்வுடைய முன்னாடி இருக்கிறோம் சொல்லக்கூடிய அந்த உணர்வாவது இருக்கணும். சிறந்த உணர்வு நமக்கு முன்னாடி கொண்டு வரும். அல்லாஹ்வுடைய கண்காணிப்புல நாம இருக்கிறோம், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான்னு சொல்லக்கூடிய அந்த உள் உணர்வு தக்வாவோட பயத்தோட செய்ய வேண்டும். அந்த பயம் என்ன செய்யும்? நம்ம பயம் அல்லாஹ் நம்மளை கண்டிப்பான்னு சொல்றதுக்காக கிடையாது. அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தி நம்ம பயப்படுறோம், அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டு பயப்படுறோம். எங்கேயாச்சும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த கட்டளையை முழுமையாக நிறைவேற்றாமல் போய்விட்டால் அல்லாஹ் என்ன பிடிச்சிருவானோ, அல்லாஹ் என்ன தண்டிச்சிருவானோ, ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுவானோ என்ற அச்சத்தோடு நம்ம செய்யணும், எதிர்பார்ப்பவும் இருக்கணும். அந்த சேரத்துல என்ன, அல்லாஹ் நிச்சயமாக என்னுடைய நாம செய்யக்கூடிய இந்த அமல்களை ஏற்றுக்கொள்வான், இந்த செய்யக்கூடிய காரியத்தை அல்லாஹ் அங்கீகரிப்பான் சொல்லக்கூடிய அந்த ஆர்வமும் அந்த அல்லாஹ் கிட்ட வைக்கணும். அப்போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அது உணர்த்தக்கூடியவனா இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது மட்டும் இல்ல, இந்த தக்வா என்பதுதான் முழுமையான நோக்கம் இருக்க வேண்டும் என்பது சொல்லி கொடுத்து அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு தெரியுமா? தௌஹீத் என்ற விஷயத்தை நாம நிலைநாட்டும். இதுக்காகத்தான் ஹஜ்ல போகும்போது தல்பியாவும் ஞாபகம் வைக்கணும். ஹஜ்ல என்ன தல்பியா சொல்லுவாங்க? லப்பைக் லப்பைக்னு சொல்லுவாங்கல்ல. அதுல என்ன சொல்லுவேன்? லா ஷரீக லக லப்பைக், தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய வாசகங்கள், அதுல இருக்கக்கூடிய முழுக்க முழுக்க தௌஹீதோடைய வார்த்தைகள். இந்த நாட்கள்ல அதிகமாக சொல்லக்கூடிய தக்பீர்கள் சொல்லணும். ஒலை துக்கபீருல்லாஹ் அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அல்லாஹ் தஆலா வேற வசனத்திலையும் சொல்லி இருக்கான். என்ன, இந்த நாட்கள் வந்தா அல்லாஹ்க்கு தக்பீர் சொல்லுங்க. எதுக்காக அல்லாஹ்க்கு அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்லி கொண்டே இருக்கிறோம்? எதுக்காக அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி காமிக்கிறோம்? அல்லாஹ்வை ஒருமை எதற்காக பண்ணி காமிக்கிறோம்னா, எல்லாமே உனக்காக மட்டும்தான், உனக்காக மட்டும்தான் நான் செய்யறேன், வேற யாருக்குமே இல்லை என்ற ஒரு விஷயத்தை நம்ம நிலைநாட்டணும். நான் இவனுக்காக செய்யல, அவனுடைய பொருத்தத்துக்காக நான் செய்யலன்னு சொல்றது இல்ல, அவனுக்குடைய பொருத்தத்துக்காக என்னுடைய மன இச்சைக்காக நான் செஞ்சு போகணும்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆயிரும்? முகஸ்துதியாவோ இணை வைப்பா மாறி போயிடும். அப்ப அந்த நிலையில நம்ம எதை உயர்த்தி சொல்றோம்? அல்லாஹுக்காக மட்டும்தான், நான் அறுத்து பலியிடுறது வேற யாருக்காகவும் கிடையாது, நான் அல்லாஹுக்கு மட்டும்தான். அந்த தௌஹீதை நம்ம எந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்டோமோ அந்த தௌஹீதை அங்க முன்னாடி நிறுத்தி நம்ம சொல்றோம். அதுக்காக தான் அந்த வார்த்தைகளும் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த தௌஹீதை நாம தௌஹீதோட விஷயங்களை அந்த உணர்வோடு நாம அதை செயல்படுத்தும் போது அல்லாஹ் நமக்கு என்ன விஷயத்தை சொல்லி காமிக்கிறான் தெரியுமா? நன்றி உணர்வு என்பது நீ செஞ்சிட்ட. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? நீ இக்லாஸோட தக்வாவோட தௌஹீத் என்ற அடிப்படையோட நீ செஞ்சிருந்தா நிச்சயமாக அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நீ நன்றி உணர்வு என்ற அடிப்படை உனக்கு அடைந்து விட்ட, அந்த அடிப்படையில் நீ செஞ்சிருக்க சொல்லி தெளிவாக அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வசனங்கள் மூலமா தெளிவா சொல்றான். 36 சூரத்து ஹஜ்ல இருக்கக்கூடிய 36வது வசனத்துல பாருங்க, வல் புத்ன ஜஅல்னா லக்கும் மின் ஷஆயிரில்லாஹ். அல்லாஹ் கால்நடைகளை கொடுத்திருக்கான், கால்நடையை நமக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கான். அந்த வசப்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய கால்நடைகள் எது வேணாலும் இருக்கலாம். அந்த கால்நடைகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஜஅல்னா லக்கும் மின் ஷஆயிரில்லாஹ், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். அந்த சின்னங்களை நாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? இந்த கால்நடைகள் எல்லாமே இருக்குல்ல, இதெல்லாம் என்ன? லக்கும் ஃபீஹா கைர், இதுல உங்களுக்கு நன்மை இருக்கு, கைர் இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பலன் இருக்குன்னு சொல்றான். நலவு நமக்கு இருக்கு இந்த கால்நடைகள் மூலமாக. அது சொல்லுவது மட்டும் இல்ல, அல்லாஹ் சொல்றான் வஸ்குரு ஸ்மல்லாஹி அலைஹா ஸவாஃபா, அல்லாஹ்வுடைய பேரை நீங்க சொல்லுங்க, அறுக்கும் போது அல்லாஹ்வுடைய பேரை சொல்லிட்டு நீங்க அருங்கன்னு சொல்றான். அது சொல்லி முடிச்ச பிறகு ஃபஇதா வஜப ஜுனூ, அது எல்லாமே முடிச்சிட்டீங்க, குர்பானி கொடுத்துட்டீங்க, என்ன செய்யணும், என்ன பண்ணணும், அதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டுறான். அதை நீங்க சும்மா விட்டுட்டு போறது கிடையாது, அப்படி தூக்கி வீசணும்னு சொல்லி இருக்கக்கூடாது. மாறாக அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடியில இருந்தும் ஒவ்வொரு பொருளையும் நீங்க பயன்படுத்தணும், அதை அப்படியே விட்டுறக்கூடாது, எல்லா பொருட்களையும் பயன்படுத்த வேண்டும். ஃபகுலூ மின்ஹா, அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் இருக்கு, நீங்க என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க. வஅத்இமு, நீங்க என்ன செய்யுங்க? சாப்பிடுறது மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கு உணவா கொடுங்க, உணவா கொடுங்க. உணவா கொடுக்கிறது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறோ, கல்கானி வல் முஅத்தம், யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ, யாரெல்லாம் பற்றக்கூடிய இருக்க, யாரெல்லாம் செய்யறது அவங்களுக்கெல்லாம் தேடி கொடுங்க. அதெல்லாம் சொன்ன பிறகு அல்லாஹ் கொடுக்குறான், சொல்றான் கதாலிக சக்கர்னாஹா,
இப்படிதான் நாங்க என்ன பண்ணியிருக்கோம் தெரியுமா, உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்கோம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எப்படி சொல்லி காமிக்கிறான்னு பாருங்க. அல்லாஹ் இந்த உலகத்தையே நமக்கு வசப்படுத்தி கொடுத்து, மனிதன் உனக்காக தான் இது எல்லாமே பண்ணி கொடுத்திருக்கேன், இதெல்லாம் நீ செய்யும் போது என்ன நினைவு கொள்ளு, என்னை முழுமையாக நினைவு கொண்டு அந்த தௌஹீத், அந்த தக்வா சொல்லக்கூடிய இக்லாஸ் சொல்லக்கூடிய அந்த தௌஹீதோடு நிலைப்பாடு நீ செய்யும் போது அந்த உணர்ந்து கொள். அந்த உணர்ந்து கொண்டு நீ செயல்படும் போதுதான் எது உனக்கு வரும் தெரியுமா, எந்த விஷயத்தை நீ அடைந்து கொள்வாய் தெரியுமா. அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்றான், இந்த விஷயம் உன்கிட்ட வரணும். லஅல்லக்கும் தஷ்குரூன். நம்ம அறுத்தோம், பலியிட்டோம், நாம சாப்பிட்டோம், மற்றவங்களுக்கு கொடுத்தோம், பயன்பட்டோம், எல்லாமே செஞ்சோம். அதன் மூலமாக கடைசியாக நம்ம கிட்ட வந்திருக்க வேண்டிய ஒரு பண்பு என்ன, ஒரு குணம் என்ன, நன்றி உணவு, நன்றி உணர்வு என்ற விஷயம் நம்மகிட்ட இருக்கணும். நன்றி உணர்வு நம்மகிட்ட இல்லை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எச்சரிக்கை செய்யலாம். நம்ம இந்த கடமைகள் செய்துட்டு இருக்கும் போது, இந்த சட்டங்களை நிறைவேற்றும் போது நமக்கு பார்க்கணும், இதன் மூலமாக நான் பயன்பட்டு விட்டேனா, என்னிடம் அந்த நன்றி உணர்வு வந்து விட்டதா. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை செஞ்சு என்ன சொல்றான், மனிதன்ட்ட இருக்கக்கூடிய ஆளுமையை சிதைக்கிறான். அந்த ஆளுமை சிதைக்கும் போது எந்த பண்புகள் வேண்டும், எந்த பண்புகள் இருக்கக்கூடாது என்ற விஷயத்தை தெளிவாக சொல்லும் போது நன்றி உணர்வு என்பது நம்ம கிட்ட இருக்க வேண்டியது. நம்ம எப்போதுமே நன்றி உணர்வோடு இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கல்ல, மல்லம் யஷ்குரி இன்னாஸ் லம் யஷ்குரி இல்லாஹ். யார் மக்களுக்கு நன்றி செலுத்தவில்லை அவன் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தல. நாம நன்றி உணர்வோடு இருக்கணும். நிச்சயமாக எல்லா மனிதருக்கும் ஏதாவது ஒரு பண்பு, ஏதாவது ஒரு பலனு, ஏதாவது ஒரு நன்மை நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு நன்றின்னு சொல்லணும், நன்றி உணர்வோடு இருக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம், ஒன்று கொடுத்துட்ட நீ உனக்கான இந்த கடமையை தான் செஞ்ச, அதுக்கு என்ன என்கிட்ட எதுக்கு நன்றி உணர்வு பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய அந்த பெருமையோ அகம்பாவோ என்ற விஷயங்கள் நமக்கு பண்புகள் இருக்கக்கூடாது. அப்படி பண்ற மோசமான பண்புகள் என்பது மோசமான செயல்பாடை உருவாக்கும், சமூகத்தை சிலைக்கும், சமூகத்தை என்ன பண்ணும், நாசமாக்கிறோம். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நன்றி உணர்வு என்பது ரொம்ப மிக முக்கியம். அதனால அல்லாஹ்க்கு புகழுங்க. அந்த அல்லாஹ்க்கு எதுக்கு புகழ்றோம், அல்லாஹ் இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கான், இதை கொடுத்தது மூலமா நான் அனுபவிச்சேன், நான் பயன்பெற்றேன், அதன் மூலமா எல்லாமே உனக்கு தான். இதெல்லாம் நீ தான் படைக்க முடியும், என்னால முடியாது. இதெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பு நீ தான் ஏற்படுத்தி கொடுத்த, என்னால எதுவுமே முடியாது என்ற விஷயத்தை நம்ம கடைசியா பயன்படுத்துறோம். நமக்கிட்ட நாம எதுவுமே முடியாதவங்க தான். அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு ஒவ்வொன்றாக செய்வதற்காக வழி கொடுக்கிறான், ஆளுமையை கொடுக்கிறான், நமக்கிட்ட இருக்கக்கூடிய பலத்தை கொடுக்கிறான், பொருளாதாரத்தை கொடுக்கிறான், எல்லாமே செய்யறதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி தரான், தருணங்களை ஏற்படுத்துறான், சூழ்நிலையை ஏற்படுத்துறான். அப்போதுதான் ஒரு கடமையை, ஒரு செயலை நாம செய்வதற்காக முழுமையாக ஆயத்தமாகும், முழுமையாக நிறைவேற்றுவதற்காக முடியுது. அல்லாஹ் விரும்பல, அல்லாஹ் தௌஃபீக் தரல, அந்த வாய்ப்புகளை தருணங்களை ஏற்படுத்தி தரலன்னு சொன்னா யோசிச்சுப்பாங்க நம்மளுடைய நிலைமை என்னவா இருந்திருக்கும். அதை சொல்லி அல்லாஹ் சொல்றான், இந்த தௌஹீத் உங்களுக்கு கிடைச்சிருக்கல, இது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா, குர்பானி செய்யறதுக்கான நன்மை உங்களுக்கு, குர்பானி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்துச்சு, அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா. ஒரு சில இந்த நாட்கள்ல ஒரு சில சட்டங்கள், ஒரு சில அமல்கள், நல்ல அமல்கள் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு, அது உங்களுக்கு வாய்ப்பு இல்லையா. ஒரு சின்ன அமல் தான், ஒரு சின்ன அமல் தான். நம்ம ஹஜ்ஜுக்கு தான் போயிட்டோம்னு நினைக்க வேண்டாம். ஹஜ்ஜுக்கு போகலன்னு சொன்னாலும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சின்ன சின்ன காரியங்கள் மூலமாக செய்தால் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா சொல்லியிருக்கான். இப்போ யோசிச்சு பாருங்க, ஹஜ்ஜில் போய் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள், பொருளாதாரம், நம்மளுடைய உடல், நம்மளுடைய இருக்கக்கூடிய எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய இபாதத். அது உயிர் எல்லாமே கஷ்டப்பட்டு அது செய்யக்கூடிய ஒரு இபாதத். அந்த இபாதத்தில் எல்லாமே வரும். அங்கே போய் செய்யும் போது எவ்வளோ பெரிய இபாதத், அது தனியாகவே சிறப்பு இருக்கு. அதே விதமான சிறப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே இருக்கும்போது நீ நிராசை ஆயாத. நீ என்ன நினைக்காத, ஹஜ்ஜில் போனாதான் ஹஜ்ஜுக்கு வசதி இல்லையேன்னு சொல்லி நீ என்ன பண்ணாத, கவலையோடு இருக்காத. மாறாக இந்த செயலை செய். பல விதமான சொல்லியிருப்பாங்க. சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் என்ன, நம்ம தொழுகைக்காக வரும்போது வீட்டிலேருந்து ஒது செஞ்சுட்டு வந்தோம். ஒவ்வொரு வரும்போது அப்படியே சிக்கர் செஞ்சுட்டு வரணும், 2 ரக்காத் தொழுகணும். இதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அது இல்லையா சுஹாக்காக தொழுகைக்காக வந்தோமா, 2 ரக்காத் தொழுவோமா, அதுக்கான சிறப்பு பாருங்க. எத்தனையோ செயல்கள் இருக்கு, அடக்கிட்டே போயிடலாம். அது வேற ஒரு முறையில் பார்க்க வேண்டிய
நன்மைகள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரியான ஒரு செய்திகளை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து என்ன சொல்றான், இதெல்லாம் உங்களுக்கு அமைச்சு கொடுத்தல்ல. ஒரு அமலை செய்து பெரும்பான இருக்கக்கூடிய அமல்களுடைய அந்த அமல்களை நீ செய்வதற்கு பதிலாக ஒரு சின்ன அமல் செஞ்சிட்டோம், அது ஒண்ணு. அடுத்ததாக ஒரு அமல் செய்வதன் மூலமாக அதிகமான நன்மைகள், பெரிய மலை அளவுக்கு இருக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு சாதாரண அடிப்படையில் கிடைச்சிருது. இது ஒரு விஷயம் இல்லையா? அப்ப இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அதிகமாக நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ் நம்மகிட்ட நாடுறான், நம்மகிட்ட சொல்றான். எல்லாமே பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் கடைசியில் நீங்க பாருங்க, இதெல்லாம் நீங்க பெற்ற பிறகு நீங்க செய்ய வேண்டியது அந்த நன்றி என்ற விஷயத்தை நீங்க செய்யாம போறீங்க. அப்படி உங்க மனதில் அல்லது உங்களுடைய உடல்ல உங்களுடைய பக்குவங்கள்ல அது நன்றி என்ற விஷயம் வரலை என்றால் நம்ம எச்சரிக்கையாக இருந்து நம்மளுடைய அமல்களை சுதாரிக்க வேண்டிய தருணங்கள் என்பது அல்லாஹ் சொல்ல. லஅல்லக்கும் தஷ்குரூன். இந்த செயல்பாடு எல்லாம் எதுக்கு குர்பானி வந்துச்சு, எதுக்கு நீங்க சாப்பிட்டீங்க, எதுக்கு மற்றவங்களுக்கு கொடுத்தீங்க, எதுக்கு சதகா செஞ்சீங்க, எதுக்கு அமல் செஞ்சீங்க, இது எல்லாமே பண்ணும்போது லஅல்லக்கும் தஷ்குரூன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையோட முடிக்கிறோம். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே, இதன் மூலமாக பல விஷயங்கள் இருக்கு. நமக்கு ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள் பாருங்க, எப்படி செயல்படும் போது எல்லாமே முன்னிறுத்து செயல்படுவதற்காக முயற்சி செய்வாங்க. நம்ம தொழுகும் போது நம்மளுடைய உள்ளட்சம் அல்லாஹ் முன்னாடி நின்று தொழுகுவதற்காக சொல்லுவாங்க. நமக்காக முடியலன்னு சொன்னா நம்மளுடைய உள்ளத்துல கொண்டு வரணும் என்ன, தியாகங்களை கொண்டு வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகங்களை நினைவு கூறணும். அந்த தியாகங்களை நினைவு கூறும் போதுதான் நமக்கான தியாகங்கள் எது செய்ய வேண்டும் என்ற ஒரு வழியோ ஒரு சின்ன விதமான ஒரு தோன்றதோ எண்ணமோ நமக்கு ஏற்படும். அந்த விஷயங்களை தோண்டி நம்ம செய்யணும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அத அந்த மாதிரியான அழகான முன்மாதிரி இருக்கே, எப்போதுமே நினைவு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நினைவை வைத்து கொண்டு கொண்டே இருக்கணும். எப்போதுமே நம்ம நினைவில் இருந்து கொண்டே இருக்கும்போதுதான் நம்ம நல்ல அமல்களை, அதிகமான நல்ல அமல்களை இன்னும் மேன்மைப்படுத்தி செய்வோம். காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு விதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வசனம் சூரத்துல் மும்தஹினால இருக்கக்கூடிய 9வது வசனம், قد كانت لكم أسوة حسنة في إبراهيم والذين معه. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது சொல்றான், நமக்கு முந்து சென்றிருக்கக்கூடிய நபிமார்கள் இருக்கிறாங்களே, அந்த நபிமார்கள் நமக்கான முன்மாதிரிகள், அழகான முன்மாதிரி இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான விஷயங்களை அவங்க செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய தியாகங்கள் என்பது நம்ம அளவிட செய்ய முடியாது, அத்தனை அளவுக்கு தியாகங்கள். அந்த இருக்கக்கூடிய நல்ல அடியார்களை, அந்த அம்பியாக்களை நீங்க என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்க, உங்களுக்கு அழகான ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல சொல்லும் போது தெளிவாக நமக்கு சொல்றான். இப்ராஹிம்ல நல்ல உண்மையாதி இருக்கு, உஸ்வா இருக்கு. அது மட்டும் இல்ல, வல்லதீன மாவு, அவ கூட சேர்ந்து செஞ்சாங்களே அவர்களுக்கிட்டையும், நபி இப்ராஹிம் மட்டும் இல்ல, அவர் கூட இருந்தாங்களே அந்த நபர்வான. இங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட இருந்த நல்ல மக்கள், அந்த நல்ல மக்கள் ஒரு நல்ல காரியங்களை செய்து விட்டு போகும்போது பின்காலத்தில் வரக்கூடிய நபர்கள் என்ன செய்வாங்க, நினைவு கூறுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன சொல்றான்னு தெரியுமா? பாடம், நீ நல்ல அமல் செய். வருங்காலத்தில் வரக்கூடிய பிற்காலத்தில் வரக்கூடிய நபர்கள் உன்னை காத்து என்ன பண்ணக்கூடாது, இந்த கை காட்டி காமிச்சிருக்க என்ன சொல்லக்கூடாது, அவன் எதா இருந்தான் செஞ்சுட்டு போயிட்டான் அப்படி சொல்லிடக்கூடாது. நல்ல அமல்களாக கொண்டு நம்மளை நினைவு கொள்ள வேண்டும். இந்த மக்கள், நமக்கு பிறகு வரக்கூடிய சங்கதிகள், நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய வம்சாவளியில் வரக்கூடிய நபர்கள் என்ன செய்யணும் தெரியுமா? நம்மளை நினைவு எப்படி வைக்கணும் தெரியுமா? நல்ல அமல்களை கொண்டு நமக்கு நினைவில் வைக்கணும்னு சொல்றான் அல்லாஹ். அதுக்காக தான் முன்மாதிரி. நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நினைவு கூறுறோம், மற்ற நபிமார்களை நினைவு கூறுறோம்னா அவங்க கூட இருந்த நபர்களை நினைவு கூறுறோம். நல்ல நபர்களுடைய அந்த அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம குர்ஆன்லயும் ஹதீஸ்ல சொல்லியிருக்கான்னு சொன்னா எதன் மூலமாக? நாம ஒவ்வொரு முறையும் நினைவு கொள்ளும் போது எப்படி நினைவு கொள்ளணும், ஒருத்தரை எப்படி முன்மாதிரியை எடுத்துக்கொள்ளணும் சொல்லி நமக்கான ஒரு படிப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான். அது மட்டும் இல்லை, சூரத்துல் அன்ஆம்ல 90வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லும்போது, உலாயிகல்லதீன ஹதல்லாஹ் ஃபபிஹுதாஹும் முஹ்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நபர்களுக்கு என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? ஹிதாயத்தை வழங்கியிருக்கான். ஹிதாயத்தின் நேர்வழி அவங்களுக்கு கொடுத்திருக்கான். யாருக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நேர்வழியை கொடுத்திருக்கிறானோ அவர்களுடைய நேர்வழியின் அடிப்படையில் நீங்க இருந்து செயல்பட வேண்டும், அவர்களை பின்தொடர வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை.
இந்த கட்டளைக்கு தகுந்தவாறு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? யாரெல்லாம் நல்ல முறையில் செயல்பட்டு போயிருக்கிறார்களோ அவர்களை நினைவு கொடுத்து நம்ம முன்மாதிரியா எடுத்துக்கொள்ளணும். சலஃபு சாலிஹினை நம்ம எதுக்கு முன்மாதிரியா எடுத்துக்கிறோம், எதுக்கு அந்த அடிப்படையில் நடக்கணும்னு சொல்றோம் சொன்னா, அவர்கள் மூலமா பின்பற்றும் போது நிச்சயமாக நம்ம பாவங்கள் செய்ய மாட்டோம், வழி தவற மாட்டோம், வழி கெட்டு போக மாட்டோம். உண்மையாக எதை எவ்வாறு செய்ய வேண்டுமோ அந்த செயலை அவ்வாறே செய்வதற்கான சரியான வழிகாட்டலை அவர்கள் செய்திருப்பார்கள், காட்டியிருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி காமிச்சிருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. தெளிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சஹாபாக்களுடைய முன்மாதிரியா எடுத்துக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுறதோடைய விஷயங்களை எடுத்துக்கலாம். இத்திபாஉ சுன்னத், அந்த சுன்னத்தை பின்பற்றுறது இருக்கு தெரியுமா? சஹாபாக்களை விட்டு யாருமே அதிகமாக செஞ்சதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்களோ அப்படியே செஞ்சாங்க. சுன்னத்துக்கு மாற்றமான விஷயத்தை செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த உதுஹியா சம்பந்தமா வரக்கூடிய ஒரு செய்தி இருக்கு, நமக்கு அடிக்கடி எல்லாரும் சொல்லுவாங்க. ஜுந்தும் பின் சுஃபியான் அல் பஜ்லி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வந்து தொழுது முடித்த பிறகு அறுத்து வெளியிடுறாங்க. என்ன செய்கிறாங்க? குர்பானி எல்லாம் கொடுக்குறாங்க. குர்பானி எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு பார்க்குறாங்க, சில பேர் வந்து தொழுகைக்கு முன்னாடியே குர்பானி கொடுத்துருக்காங்க. குர்பானி என்ன செஞ்சுருக்காங்க? சில பேர் குர்பானி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ சொன்னாங்க, இதெல்லாம் விட்டுருங்க, இதுக்கு மாற்றமான வேறு குர்பானிகள் நீங்கள் கொடுங்க சொன்னாங்க. ஒமல்லம் யஸ்பிஹ், யாரால முடியலையோ அவங்க விட்டுருங்க. அல்லது யாரெல்லாம் வந்து தொழுகைக்கு பிறகு சுபாஹ் செஞ்சிருக்கீங்களா, தபா அறுத்து பலியிட்டு இருக்கீங்களோ அவங்க என்ன செய்யுங்க? அறுத்து பலியிடுங்க. அப்போ நபியோடைய வழிமுறை என்பது எத்தனை அளவுக்கு முன்மாதிரி என்பது பாருங்க. எத்தனை அளவுக்கு முன் எடுத்திருக்கீங்க நீங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிராணியை வாங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அடிப்படையில் சாதாரண குர்பானி செய்கிற மாதிரி, சாதாரண அடுத்து வெளியிடுற மாதிரி ஆயிடுச்சு. குர்பானி என்ற அந்தஸ்துக்கு வரணும்னு சொன்னால் தொழுகைக்கு பிறகுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டினாங்க. செஞ்சு இருக்கக்கூடிய மக்களை மீண்டும் செஞ்சுங்கன்னு சொல்லாங்க, முடியலையா விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக போச்சு. இதுக்கு இன்னைக்கு காலத்தில் யாராவது தொழுகைக்கு முன்னாடி அல்லது தொழுகை நடத்தும் போதே யாராவது செஞ்சுட்டாங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழுகைக்கு பிறகுதான் குர்பானி, அந்த குத்பா முடித்த பிறகுதான் அவங்க குர்பானி கொடுக்கணும், குர்பானி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி செய்யும் போதுதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னத் என்பது ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கு. எப்படி அறுக்கணும், எப்படி கொடுக்கணும் சொல்லக்கூடிய அந்த முன்மாதிரி இருக்கு. அந்த முன்மாதிரி அழகான முறையில் எடுத்து செயல்படணும். இதுக்காகத்தான் நம்ம செயல்படும் போது அதிகமாக அளவுல நம்ம என்ன செய்வோம்? நம்ம பொருளாதாரத்தை கொடுப்போம். நம்மளுடைய ஒரு பிராணியை பார்க்கும்போது எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் சலாஹித்தரு, எப்படின்னா அழகா இருக்கணும்னு சொல்லி பார்ப்போம். அது மட்டும் இல்லை, எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பதற்கு நம்ம எல்லாமே பார்ப்போம். குறை இருந்தால் எடுத்துக்கூடக்கூடாது, நம்ம கொடுக்கக்கூடாது என்பதை குர்பானியுடைய அடிப்படையாக இருந்தாலும் நாம் எந்த ஒரு ஆடு வாங்கின சாதாரண ஆடு இல்லை, நல்ல ஒரு ஆடு வாங்கணும்னு சொல்லி நம்ம முயலும், அதுக்காக முயற்சி செய்வோம். ஒவ்வொரு விதத்திலையும் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் நம்மளுடைய பார்வையை மாறிப்போம். இந்த பார்வை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நாடுறான், இருக்கணும்னு பார்க்குறான். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது உங்களுடைய பார்வை எந்த மேற்பட்டு இருக்கணும், உயர்த்ததாக பாருங்க, தாழ்த்ததாக பார்க்காதீங்க என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது நமக்கு தெளிவாக சொல்கிறான். அல்லாஹ்க்கு எது பிடிச்சும் தெரியுமா? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். அல்லாஹ்க்கு பிடித்தமான விஷயம்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது கொடுக்கணும். நம்ம என்ன செய்கிறோம்? குர்பானி கொடுக்கும்போது ஒரு ஆடை வாங்கிட்டு வந்து அல்லது ஒரு ஒட்டகத்தையோ ஒரு மாடையை வாங்கிட்டு வந்து வச்சு கொடுக்கும்போது அதை என்ன செய்யும்? பராமரிப்போம் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் கொடுப்போம். எவ்வளோ அன்போட பாசத்தோடு இருப்போம், அந்த பாசத்தோடு கூடி போயிடும். அந்த அறுக்கும்போது கூட முடியாது, அந்த அளவுக்கு போவோம் சில நேரத்தில். இதெல்லாம் நடக்கக்கூடியது தான். அல்லாஹ் அந்த நேரத்தில் தான் நமக்கு நினைவுபடுத்துகிறான், உங்களுக்கு பிடித்தமான பொருளாதாரம் இருக்கா, உங்களுக்கு பிடித்தமான கால்நடைகள் இருக்கா, அதெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தரணும். அப்போ தான் அல்லாஹுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறணுமா? உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை நீங்கள் செய்து காட்டுங்க. அந்த நினைவு முன்மாதிரி செஞ்சீங்கல்ல, முன்மாதிரி எடுத்துக்கொண்டீங்கல்ல, அதே அடிப்படையில் நீங்கள் முன்மாதிரியா இங்கே இருந்து செயல்படுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பிடித்து இருக்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹுக்காக தியாகம் செய்யணும், அல்லாஹுடைய பாதையில் வந்து நாம் செலவிடணும், அல்லாஹுடைய விஷயங்களை நாம் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, கடைசியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லக்கூடியது என்ன? நம்ம ஒவ்வொரு குர்பானி, பொருளாதாரம் இருந்தாலும் சரி அல்லது நம்மளுடைய உயிர் இருந்தாலும் சரி, நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய பிள்ளைகள் எது இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம அல்லாஹுக்காக தான் குர்பான் பண்ணுறோம்.
நம்மளையே அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறோம், அர்ப்பணிப்போட இருக்கிறோம் சொல்லக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு என்ற விஷயத்தை நம்ம கத்துக்கணும். அந்த அர்ப்பணிப்பு என்ற விஷயத்தை என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமா நாடுறான். அல்லாஹ் கிட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா இல்லையா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்ட்ட எப்படி தந்தை இருக்கணும், எப்படி பிள்ளை இருக்கணும்னு சொல்லி நமக்கு ஒரு பாடம், அதுல தந்தை எப்படி செயல்படணும்னு சொல்லக்கூடிய தனியான ஒரு பாடம் இருக்கு. பிள்ளை எப்படி செயல்படணும்னு சொல்லி தனி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக பல விதமான பாடங்கள் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா சாஃபாத்துல 102வது வசனத்தில் சொல்லும் போது தெளிவாக சொல்லி இருக்கிறான். அந்த வசனத்தில் படிக்கணும். கடைசியாக அதில் இருக்கக்கூடிய ஃபந்தூர் மாதா தரா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, பாருங்க நான் உங்களை அறுக்கிறதாக பார்த்துருக்கேன், கனவுல பார்த்துருக்கேன், ஃபந்தூர் மாதா தரா, நீ என்ன சொல்ற, உன்னுடைய கருத்து என்னன்னு கேட்குறாங்க. அந்த பையன் சொல்றான், யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, قال يا أبتي افعل ما تؤمر. அந்த செய்தியை ஒரு கட்டளையாக அல்லாஹ்வுடைய கட்டளை என்று எடுத்துக்கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். அந்த சின்ன வயசுல நம்மளுடைய இருக்கக்கூடிய அந்த வயசுலயே புரிந்து கொண்டு செயல்படுவதற்காக அந்த கட்டளை தான் அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை, நபிக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய கட்டளைன்னு சொல்லி புரிஞ்சுட்டு அவங்களுக்கு சொல்றாங்க, உங்களுக்கு எந்த கட்டளை தரப்பட்டிருக்கோ அதை நீங்க செய்யுங்க. சததிஜுனி, நீங்க எப்படி என்ன பாப்பீங்க தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், பொறுமையாளர்களா என்ன பார்ப்பீங்க, நான் பொறுமையாளா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க என்ன அந்த நேரத்தில் பார்த்து கொள்வீர்கள் சொல்லி அங்க சொல்லி காமிக்கிறாங்க. அந்த வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து சாஃபாத்தில் 102வது வசனத்தில் சொல்லி நமக்கு என்ன உணர்த்தலாம் தெரியுமா? எந்த நேரத்திலும் எது வேணாலும் சரி அல்லாஹ்வுடைய பாதை என்று அல்லாஹ்வுடைய விஷயம் என்று விட்டால் அதில் தயக்கம் காட்டக்கூடாது, நம்மளுடைய மனசுல நம்மளோட சஞ்சலம் ஏற்படுத்திக்க கூடாது. அர்ப்பணிப்பு என்பது முழுமையான அர்ப்பணிப்போடு நம்ம செயல்படணும். தியாகம் வந்தால் முழுமையான தியாகம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இஹ்லாஸ் என்றால் இஹ்லாஸ் தக்வா என்பது முழுமையாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ் நம்ம கிட்ட சொல்றான். அதனால நாம என்ன செய்யறோம்? எல்லாருக்கும் கொடுக்கிறோம், நாம சாப்பிட்றோம், மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக ஆயத்தமாகிறோம், எந்த குறையும் இல்லை இருக்கக்கூடாது என்று ஒவ்வொரு பிராணிகளும் பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கறதுனால என்ன இருக்கு? அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுத்தரான். என்னன்னு சொன்னா, இபாதத் செய்யும் போது நம்ம எந்த இபாதத் செய்யணும் தெரியுமா? நம்ம கடைசி காலத்துல தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான நம்ம முஸ்லிம்கள் செய்யறதுக்காக இபாதத்துக்கே வருவோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காரியங்கள் மூலமாக நமக்கு என்ன சொல்லி கொடுக்குற, ஹஜ் இருந்தாலும் சரி, ஜில் ஹஜ் மாதத்தோடைய செயல்பாடுகள் இருந்தாலும் சரி, இந்த குர்பானி செய்யக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் சரி, அந்த குர்பானிக்கு பார்க்க வேண்டிய ஆடு மாடு இதெல்லாம் எல்லாமே வச்சு நீங்கள் பாருங்க. என்ன சொல்ல வரான் தெரியுமா? இளமை பருவத்தில் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை சொல்லிக்கலாம். நீங்கள் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? ஒரு பிராணியை நீங்கள் பார்க்கணுன்னா என்ன செய்யும்? எந்த பருவத்தில் நீங்கள் எந்த ஒரு வயதில் இருக்கும்போது நீங்கள் ஹஜ்ஜு செஞ்சால் நல்லா இருக்கும். இப்படி எல்லாம் சொல்லும்போது நமக்கு என்ன கிடைக்குது? இளமை என்ற ஒரு விஷயம், நமக்கான பலம் இருக்கும்போது எது செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ் நம்மக்கிட்ட நாடுறான், எதை நம்மக்கிட்ட கேட்குறான்னு சொல்லக்கூடிய விஷயம். நம்ம கடைசி இன்னைக்கு பெரும்பாலான ஒரு எண்ணமாக மாறி போச்சு. கடைசி காலத்தில் கடைசி இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்துக்குவோமே, கடைசி இன்னும் இருக்கே வயசு, இன்னும் நாட்கள் இருக்கேன்னு சொல்லி கடைசி காலம் வரைக்கும் தள்ளக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு பிரபலமாக நம்மளுடைய முஸ்லிம் சமுதாயத்தில் அறியாமையினால் நடந்துக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் அந்த அறியாமையிலிருந்து நம்மளை காப்பாற்றுவான. மவுத் எப்போ வரும் தெரியாது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு எப்போது மவுத் வரும் தெரியாதனால நம்ம எப்போதுமே அல்லாஹ்வுடைய அந்த இபாதத் செய்வதற்கு முயல வேண்டும். முதன்மையாக. இரண்டாவது, எந்த நேரத்தில் எது கிடைச்சிச்சோ அது பாக்கியமானது. ரெண்டாவது, மூன்றாவது, இளமை பருவத்தில் எந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹுக்காக பணிவு செய்ய வேண்டுமோ, அல்லாஹுடைய இபாதத்துக்கு வணக்க வழிபாடுகளை செய்ய முடியுமோ அதுக்கு முழுமையாக செய்து அதன் பலனை அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதுதான் நமக்கு எதிர்பார்க்கிறான். இளமை பருவத்தில் நீ என்ன செஞ்ச, இளமை பருவத்தில் எங்க கழித்த, என்ன செஞ்சேன்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு மறுமை நாளில் ஏஞ்சி கேட்பான். அந்த இளமையான விஷயத்தை தான் நமக்கு ஒவ்வொன்றையும் பார்க்க முடியும். எல்லாமே எடுத்து பாருங்க. இதை பார்த்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன செய்யறான்னு சொன்னா, இதை பார்த்துக்கிட்டியா, இளமை பருவத்தில் இருக்கிறியா, அந்த இளமை பருவத்தோட நீ செஞ்சினா, நீ செயல்படும் போது இதெல்லாம் நீ உன்னுடைய அறிவில் அந்த உணர்ந்து கொண்டால், நீ நினைவு கொண்டு விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? உன் மனசுல ரஹம் என்ற விஷயம் பறக்கும். உள்ளத்துல என்ன வருது தெரியுமா? கனிவு என்ற ஒரு விஷயம் நமக்கு வரும். பண்பு, இந்த ஒரு கனிவு, பிறர்களை நம்ம எப்படி பார்க்கணும்னு சொல்லக்கூடிய அந்த பார்வை என்பது நமக்கு வரும். அதனால நம்ம மேன்மைப்படும். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற நல்ல பண்புகளை நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்விடம் அவனுடைய பொருத்தத்தை பெறுவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
நஹ்னு நஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த செயல்பாடுகள் மூலமாக, இந்த சட்டத்திட்டங்கள் மூலமாக முதன்மையாக நாம் அல்லாஹ்விற்காக அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ் நம்மிடம் நாடக்கூடியது. அல்லாஹ் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறான். நாம் முழுமையான அர்ப்பணிப்போடு, முழுமையான அந்த உணர்வோடு அல்லாஹ்விடம் என்ன ஒவ்வொரு செயல்பாடு செய்ய வேண்டும். இரண்டாவதாக இதில் இருக்கக்கூடிய அல்லாஹ் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? ஹராமான காரியத்தில் இருந்து நம்ம விடுபட்டு இருக்க வேண்டும். இந்த செயல்பாடுகள், இந்த அன்றாட செய்யக்கூடிய இந்த லயாலின் ஆஷ், இந்த 10 நாட்களில் இருக்கக்கூடிய சிறப்பு, இந்த 10 நாட்கள் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடம் மிக உயர்ந்தமானது. இந்த நாட்களிலே இருக்கக்கூடிய அதிகமாக பிடித்த நாட்கள் எது? அரஃபாவுடைய நாள், அதுக்கப்புறம் நஹருடைய நாள், ஏன்னா அல்லாஹுக்காக அது செய்யக்கூடிய நாள். எல்லா வணக்க வழிபாடுகளும் அந்த நாளில் வந்து சேரும். அந்த நாட்கள் எல்லாம் இந்த நாட்களில் தான் வருது. அந்த நாட்களில் நம்ம செயல்படும் போது எப்படி இருக்கணும், இந்த நாட்களில் எப்படி செய்யப்படும் போது மிக முக்கியமாக சரியான ஹலாலான முறையில் இருக்கணும் என்பது, நல்ல முறையில் இருக்கணும் என்பது நம்மளுடைய முதன்மையான விஷயம். அதுலேயே இன்னொரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது. ஹராமான விஷயத்தில் எத்தனை அளவுக்கு தவிர்த்து கொள்ள முடியுமோ அத்தனை அளவுக்கு தவிர்க்கணும். நம்ம ஒவ்வொரு பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்துவதற்காக ஜகாத்து கொடுத்தோம், ஜகாத் செய்வதற்கான விஷயம் வந்துச்சு, பொறுமைப்படுத்தும், எல்லாமே செஞ்சோம். மீண்டும் அதை அழுக்காக்க கூடாது. அதன் மூலமாக வாங்கக்கூடிய பிராணிகள், அதன் மூலமாக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல அமல்கள் வீணாகக்கூடாது. அது மட்டும் இல்லை, பொருளாதாரத்தின் மூலமாக இருக்குது நம்மளுடைய மனசாட்சி, நம்மளுடைய உள்ளத்தில் இருந்து அழுக்குகள் நிகழ்த்த வேண்டும். அந்த இருக்கக்கூடிய கசப்பான பண்புகள் இருந்தாலும் சரி, கசப்பான உணர்வுகள் இருந்தாலும் சரி, அதை எல்லாமே நீங்கள் பகைமை இருந்தாலும் சரி, குரோதம் இருந்தாலும் சரி, அதை எல்லாமே கழிக்க வேண்டும் என்பது ஹராமான எது இருந்தாலும் வேண்டான்னு சொல்கிறோம். இந்த மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன? எது இருந்தாலும் சரி, வேண்டாத எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வேண்டாதான். வேண்டாத செயல்கள் எதுவுமே வேண்டாம் தான், அது வேண்டான்னு சொல்லி நீங்களே தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி அல்லாஹ் நம்மகிட்ட எதிர்பார்க்குறான். அது மட்டும் இல்லை, மனிதன் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு ஒரு கண்ணோட்டத்தை பார்க்குறோம் தெரியுமா? குறை உள்ளவனாக இருக்கக்கூடாது. நம்மகிட்ட என்ன பார்க்குறான், என்ன விரும்புகிறான்னு தெரியுமா? நீ குறை உள்ளவனாக இருக்காத, குறை உள்ளவனாக இருந்தால் என்பது எனக்கு பிடிக்காது. குறை உள்ளவனாக இருந்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? மனிதன் இன்னும் குறைவிலேயே போயிட்டு இருப்பான். அப்போ என்ன பண்ணணும்? அந்த குறைவை சரி செய்து கொண்டே மேன்மைப்படுத்திகிட்டே போகணும். தன்னை மேன்மைப்படுத்திக்கிட்டே போகிறது தான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு செயல். நீங்கள் இபாதத் செஞ்சியா, சின்ன இபாதத் செஞ்சியா, அது தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே போ, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கூட்டு, அவ்வளோதான். முயன்மை கூட்டுறது தான் இருக்கணுமே தவிர நம்மக்கிட்ட எது இருக்கக்கூடாது? மைனஸாக இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை செஞ்சோமா நாளைக்கு அது செய்யாமல் போயிட்டு இருக்கக்கூடாது. சரி, பல காரியங்களை நம்ம பார்க்குறோம். பல நபர்கள் ரமதானில் அதிகமான கூட்டம் வரும், அதிகமான நபர்கள் வருவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சமாக காலி போயிடும். திருப்பி வந்து இந்த நாட்களில் கொஞ்சம் கூடும், திருப்பி நாட்கள் போயிடும். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன? தொடர்ச்சியாக நம்ம மெய்மைப்படுத்துவதற்காக ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம ஆயத்தமாகி ஒரு நேரத்தில் நம்ம நல்ல அந்த செவி தாழ்த்த வேண்டிய விஷயங்களை கேட்ட பிறகு அல்லாஹ் அதன் மூலமாக நமக்கு பயன் தரான். அல்லாஹ் நமக்கு பலவிதமான நமக்கு கேட்க வேண்டிய செய்திகளை நம்ம கேட்டு அதன் மூலமாக பயன் தரணும்னு சொல்லி அல்லாஹ் தாலா நம்மளுடைய உள்ளத்தில் தந்துட்டான். இதுக்கப்புறம் செயல்படுறதும் செயல்படாமல் இருக்கிறதும் நம்மளுடைய விஷயம். நம்ம செயல்படுறது நல்லதாக இருந்து போச்சுன்னா அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு நல்லதாக வைப்பான். அதனால தான் கடைசியில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி தெரியுமா? இந்த பாடங்கள் மூலமாக கடைசியாக சொல்ல விஷயம், உன்னுடைய மன இச்சையை நீ கடவுளாக்கி கொள்ளாதே. நீ மன இச்சை என்ன பண்ணு, உன்னுடைய எந்த மன இச்சை இருந்தாலும் சரி, உன்னுடைய மன இச்சை தான் உனக்கு என்ன இருக்கும்? உனக்கு விரோதியாக இருக்கும். நீ உன்னுடைய விஷயத்தை விட்டுறணும். மாறாக அல்லாஹுடைய தேர்வையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை உனக்காக தேர்வு செய்ததற்காக அதை உன்னை நீ எடுத்துக்கொள். நீ எதை சாய்ஸ் பண்ணணும், எதை தேர்வு செய்யணும் தெரியுமா? எது இஸ்லாம் உனக்கு தேர்வு செஞ்சு கொடுத்துருக்கோ அதை நீ தேர்வு செய்து கொள்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்லுது. அப்போ நம்மளோட சாய்ஸஸ் எல்லாமே எதன் அடிப்படையில் இருக்கணும்னு சொன்னால், அந்த நல்ல விதமாக சிறந்ததாக இருக்கக்கூடிய எது விஷயம் இருக்கோ அந்த அடிப்படையில் இருக்கணும். நம்ம சாய்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? எது லேசாக இருக்குமோ, எது ரொம்பவே கஷ்டமாக இருக்காதோ, எது நமக்கு ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாமோ இருக்கலாம், செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸே அதுதான் இருக்குது. ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து நமக்கு எது இருக்குன்னு தெரியுமா? மேலே சிறந்ததாக இருக்கணும். அது செய்ய முடியலையா? அப்போதான் நமக்கு வரணும். ஒவ்வொரு படித்தரமாக இருக்கும். நம்ம
சாய்ஸ் பண்ணுறதே, தேர்வு செய்கிறதே, செயல்படுறதே சின்ன விஷயத்திலேருந்து செயல்படுறதுக்காக, சின்னதாக அதை சாய்ஸ் பண்ணி அதை தேர்வு செய்து அது செயல்படுறதுக்காக முயல்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உயர்ந்தமான செயல்களை, உயரமான அமல்களை செய்வதற்காக நம்ம ஆயத்தம் பண்ணுவோம். அது செய்கிறதுக்காக முயற்சி பண்ணுவோம். அதில் குறை வந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். அதில் கம்மியானாலும் பரவாயில்ல, அல்லாஹ் நீ முழுமைப்படுத்தி தருவாயாக. அல்லாஹ்கிட்ட முழுமைப்படுத்துவதற்காக ஏங்கி கொண்டே இருக்கணும். கடைசியாக துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. எல்லா விஷயத்திற்காக அல்லாஹ் தௌஃபீக் தரவன். அல்லாஹ் தான் நம்மகிட்ட எல்லா விஷயத்தையும் செய்வதற்காக ஆயத்தமாகி நம்மை மேன்மைப்படுத்தி அழகான ஒரு நல்ல மனிதனாக, நல்ல ஒரு சிறந்த ஒரு சாலிஹான ஒரு மனிதனாக நம்மை ஆக்குவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்கள் மூலமாக ஆக்குறான். அதன் மூலமாக இல்லை, இந்த மனிதன் சீர்திருத்தும் போதுதான், இந்த மனிதன் தன்னுடைய விஷயங்கள் காரியங்களை சலாகித்து கொண்டு சீர்திருத்தத்தோடு வரும்போது தான் சமுதாயத்தோடைய நல்ல விஷயங்கள் ஏற்படும், சமுதாயத்தின் நல்ல விஷயங்கள் வரும். நம்ம சமுதாயம் நல்ல இருந்தால் தான் நமக்கான ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தையோ நம்மளுடைய பார்வை, இந்த சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய பார்வையோ கண்ணியமோ என்பது அவனுக்கு தேடி வரும். அவன் தேடி போக தேவையில்லை. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மளுடைய கண்ணியமும் நம்மளுடைய மரியாதையும் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே நம்மை பொறுத்து தான் இருக்கு. அப்போ நம்ம கு அன்ஃபுஸக்கும் அஹ்லிக்கும் நாரா லா யுகைரு மா பிகௌம் ஹத்தா யுகைரு மா பி அன்ஃபுஸிக்கும். அல்லாஹ் நம்மளை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் நம்மளை மாற்ற மாட்டான். அல்லாஹ் தஆலா இதுதான் நம்மகிட்ட எதிர்பார்க்கலாம். ஆக நம்மளை மாற்றிக்கொண்டு சிறந்த முறையில் செயல்படுவோமாக. வாஹ்ருதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.